சேலம் வாழப்பாடி வட்டம் வேலூர்ல இருந்து 16 கிலோமீட்டர் தூரத்துல அமைஞ்சிருக்க இயற்கை அழகு நிறைந்த பெலாப்பாடி மலை கிராமத்தை பத்தி தான் பார்க்க போறோம். வாழப்பாடியில இருந்து தூக்கியம்பாளையம் கண்ணனூர் பகுதியில 6 கிலோமீட்டர் கடந்து வந்தோம்னா வேலூர் பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணுவோம். வேலூர் பேருந்து நிலையத்தில இருந்து குறிச்சி கோணான் செட்டியூர் பகுதியை 11 கிலோமீட்டர் கடந்து வந்தோம்னா புழுதிக்குட்டை பகுதியை வந்தடைவோம். புழுதிக்குட்டை பகுதியில அமைஞ்சிருக்கிற வனத்துறை அலுவலகத்தை கடந்து வந்த உடனே ஆனைமடுவு நீர்த்தேக்கம் நுழைவாயில் பகுதியை பார்க்க முடியும். அங்கிருந்து 3 கிலோமீட்டர் வந்தோம்னா அழகான இயற்கை காட்சிகள் மேக கூட்டங்களோட ஆனைமடுவு அணையை பார்த்து ரசிக்கலாம். ஆனைமடுவு அணையை பார்த்து ரசிச்சுட்டு அங்கிருந்து புழுதிக்குட்டை வந்தோம்னா இங்க சந்துமலை பிரிவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியை வந்தடைவோம். சந்துமலை பிரிவுல இருந்து 500 மீட்டர் வந்தோம்னா நமக்கு இங்க 600 மலை மற்றும் பெலாப்பாடிக்கு போற வழிச்சாலை பிரியும். இடது பக்க பிரிவுல வளைஞ்ச உடனே நமக்கு பெலாப்பாடி மலைப்பகுதி ஆரம்பமாயிடும். 3 கொண்டை ஊசி வளைவுல கடந்து வந்தோம் நமக்கு இங்க ஒரு அழகான வயல்வெளிகளோட மலைகள் மேகக்கூட்டங்களோட ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும். இங்க நீங்க போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துக்கலாம். வேலூர் பகுதியில அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த பெலாப்பாடி மலை கிராமத்துக்கு இருசக்கர வாகனங்கள் மற்றும் 4 சக்கர வாகனங்கள் தான் வர முடியும். மேல போக பேருந்து வசதி கிடையாது. வியூ பாயிண்ட்ல இருந்து 2 கொண்டை ஊசி வளைவுல கடந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்க அழகான நீரோடை மற்றும் ஒரு அருவி அமைஞ்சிருக்கும். இந்த அருவியில பாதுகாப்பான முறையில குளிச்சும் போட்டோஸ் அண்ட் வீடியோ எடுத்து என்ஜாய் பண்ணலாம். மழைப்பொழிவு அதிகமா இருக்கிற கால சூழ்நிலைகள்ல வந்தா மட்டும் தான் நீங்க இந்த அருவியில அதிகமான நீர்களை பார்த்து ரசிக்க முடியும். அருவியில இருந்து 5 கிலோமீட்டர் கடந்து வந்தோம்னா நாம மலைப்பகுதியை ரீச் ஆகிடுவோம். இங்க நமக்கு முதல் மலை கிராமமா வாலுத்து பகுதியை பார்க்க முடியும். வாலுத்து கிராம பகுதியை கடந்து வந்தீங்கன்னா தாளூர் பகுதியை ரீச் ஆகுவீங்க. தாளூர்ல இருந்து கிளம்பி கொஞ்சம் வந்தோம்னா கள்ளிக்காடு பகுதியை வந்தடைவீங்க. வாழப்பாடியில இருந்து வேலூர் வழியா 22 கிலோமீட்டர் கடந்து நாம இப்ப பெலாப்பாடி மலைப்பகுதியை வந்தடைஞ்சிட்டோம். இங்க சில வீடுகள் பள்ளிக்கூட கட்டடங்கள் இருக்கிறத பார்க்க முடியுது. பெலாப்பாடி மலை கிராமம் சேலம் மாவட்டத்துல கடல் மட்டத்தில இருந்து சுமார் 3000 அடி உயரத்துல கிழக்கு தொடர்ச்சி மலையில கல்வராயன் மலையில ஒரு பகுதியா அமைஞ்சிருக்கு. இந்த பெலாப்பாடி மலை கிராமத்துல 1000 இருந்து 1200 மக்கள் தான் வாழ்றாங்க. பெலாப்பாடி மலை கிராமத்துல அழகான வியூ பாயிண்டோட உயரமான இடத்துல ஒரு அழகான வரதராஜ பெருமாள் கோவில் அமைஞ்சிருக்கு. அங்கதான் நாம இப்ப போக போறோம். பெலாப்பாடி மலைப்பகுதியில அமைஞ்சிருக்கிற வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு தார் சாலை வசதி கிடையாது, மண் சாலை வசதி மட்டும் தான் இருக்கு. 4 சக்கர வாகனங்கள்ல போக முடியாது. 2 சக்கர வாகனங்கள் அல்லது நடந்து மட்டும் தான் போக முடியும். கிழக்கு தொடர்ச்சி மலையில அமைஞ்சிருக்கிற பெலாப்பாடி ஒரு அழகான மலை கிராமம். இது சுற்றுலா தலம் கிடையாது. அதனால இங்க உணவு கடைகள் மற்றும் தங்கும் விடுதிகள் எதுவும் இருக்காது. பெலாப்பாடி கிராம பகுதியிலிருந்து காடுகள் வழியா மண் ரோட்ல 4 இருந்து 6 கிலோமீட்டர் பயணம் செஞ்சு வரதராஜ பெருமாள் கோவில் மலைப்பகுதியை வந்தடைஞ்சிட்டோம். பெலாப்பாடி மலைப்பகுதியில உயரமான இடத்துல அமைஞ்சிருக்கிற இந்த வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு வருடந்தோறும் புரட்டாசி மாதங்கள்ல 4 சனிக்கிழமைகள்ல மக்கள் அனைவரும் வந்து இந்த சாமியை வணங்கிட்டு போவாங்கன்னு சொல்றாங்க. சேலம் மாவட்டம் கல்வராயன் மலையில ஒரு பகுதியா அமைஞ்சிருக்கிற இந்த பெலாப்பாடி மலை கிராமத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா அழகான இயற்கை எழில்மிகு பச்சை பசுமையான மலை குன்றுகளையும் மேக கூட்டங்களையும் பார்த்து ரசிக்கலாம். மாசடையாத காற்று சுவாசிக்கலாம். இயற்கையான முறையில செய்யப்படும் விவசாயங்களை பார்த்து ரசிக்கலாம். சேலம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற பெலாப்பாடி அழகிய மலை கிராமத்துக்கு நீங்க ஒரு முறையாவது வந்து பாருங்க. வரும்போது தயவு செஞ்சு பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்த்துருங்க. இந்த மாதிரி டிராவல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்க்கு நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.